வணக்கம். வாழைப்பழம் ஆடி மாதம் பிறந்துவிட்டது. மக்கள் அனைவரும் ஆடி மாதம் பூஜைக்காக வாழைப்பழம் கடைகளில் வாங்கி பூஜைக்கு பயன்படுத்துவீர்கள். அல்லது கோவில் வாசலில் அர்ச்சனை செட்டு விற்கும் அவர்களிடம் பூஜை அர்ச்சனை செட்டை வாங்கி கோவிலில் பூஜை செய்து எடுத்து வீட்டுக்கு செல்வீர்கள். நாம் வாங்கும் பழம் நன்றாக உள்ளதா என்று பார்த்து வாங்குங்கள். தயவு செய்து வியாபாரிகளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நல்ல பழம் விற்றால் அவர்களுக்கு லாபம் குறைவாக இருக்கும். அதனால் விலை குறைவு விற்பதற்காக, அதாவது லாபம் அதிகமாக விற்பதற்காக தரமில்லாத பழங்களையும் விற்பனை செய்வார்கள். ஆனால் நமக்கு புத்தி இருக்கிறது அல்லவா? பூஜைக்கு பயன்படுத்தும் வாழைப்பழங்களோ அல்லது சாப்பிடுவதற்காக தினசரி 2 பழம் வாங்குவீர்கள். நல்ல பழமாக வாங்கி சாப்பிடுங்கள். வாழைப்பழம் பூஜையில் வைத்து அதை எடுத்து சாப்பிட்டு நாம் நன்றாக இருந்தால் சாப்பிடுவோம். குழந்தைகளுக்கு அதை பற்றி தெரியாது. பூஜையில் இருக்கும் பழத்தை அவர்களே எடுத்து சாப்பிடுவார்கள். காலையில் பூஜை செய்தால் இரவுக்குள் அந்த பழம் கெட்டு போயிருக்கும் அல்லது சொத்தையாக இருக்கும் அதிகப்படியாக. அது குழந்தைகளுக்கு தெரியாது, அப்படியே சாப்பிட்டு விடுவார்கள். அதனால் தயவு செய்து பழம் வாங்கும்போது நல்ல பழமாக வாங்குங்கள். பூஜையில் வச்ச பழம் கெட்டு போயிருந்தால் அது மனசு எவ்வளவு கஷ்டப்படும் என்பதை பற்றியெல்லாம் அந்த வியாபாரிகளுக்கு தெரிய போவதில்லை. அவர்களுக்கு தேவை லாபம் மட்டுமே. சில குடும்பங்களில், அதாவது எனது குடும்பத்திலேயே சிறு வயதில் பூஜையில் 2 பழங்களை வைத்து பூஜை செய்வார்கள். எனது சகோதரி வீட்டில் உள்ள அனைவருக்கும் 6 பங்காக போட்டு அந்த 2 பழத்தை கொடுப்பார்கள். ஒன்று பிரசாதம் என்ற எண்ணத்திலும் மற்றொன்று பாசம். மாலை அனைவரும் வீட்டுக்கு வரும் வரை காத்திருந்து பிறகு அந்த பழத்தை எடுத்து அனைவருக்கும் பங்கு போட்டு கொடுப்பார்கள். அதில் ஒன்று பாசமும் இருக்கிறது, மற்றொன்று பூஜை பொருள் என்ற எண்ணமும் அந்த சிறு வயதில் இருக்கிறது. அப்படி பயன்படுத்தக்கூடிய பழத்தை நாம் எப்படி வாங்க வேண்டும்? தயவு செய்து பூஜைக்கு வாங்கும் பழம் மட்டுமல்ல, தினசரி பழம் சாப்பிடுபவர்களும் நல்ல பழமாக வாங்கி சாப்பிடுங்கள். விலை கொடுத்து வாங்குவதை நாம் கெட்டுப்போன பழம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. வியாபாரிகளுக்கு தேவை லாபம் மட்டுமே. அதனால் பழம் வாங்கும்போது தயவு செய்து பார்த்து வாங்கி சாப்பிடுங்கள். உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வணக்கம்.